இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய இல்லத்தை மந்திரிப்பதற்காக அந்த இல்லத்தார் அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த இல்லத்திற்கு போய் அந்த இல்லத்தை மந்திரித்து ஜெபித்து விட்டு அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அதில் 3 குழந்தைகள், மூத்தது ஒரு மகன், அடுத்து ஒரு மகள், இறுதியாக ஒரு மகன். அந்த கடைசி பையன்கிட்ட என்னடா வீடு அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது, வாங்க இந்த வீட்டை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. உடனே இந்த சின்ன பையன் கூட கையை பிடிச்சிட்டு இந்த வீட்டை சுற்றி பார்க்கும் பொழுது, இதுதான் கிச்சன், இதுதான் ஹால், இது எங்கள் அப்பா அம்மாவுடைய ரூம், இது எங்கள் அண்ணனுடைய அறை, இது என்னுடைய அக்காவினுடைய அறை, இது என்னுடைய அறை என்று கூட்டிட்டு அப்படி மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு வந்தான். அப்போது அந்த பையனை அவங்க தாத்தா பாட்டி கூட பார்த்தேன். உங்கள் தாத்தா பாட்டிக்கு இந்த வீட்டில் ஒரு அறை இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொன்னான், அவங்க தான் ஹால் இருக்குல்ல, ஹாலில் படுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னான். உங்கள் தாத்தா பாட்டி உங்களுடைய ஃபேமிலியில் சேர்ந்தவங்க கிடையாதானா? இல்லை, எங்கள் ஃபேமிலியில் நான், எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, நாங்கள் தான் எங்கள் ஃபேமிலி. எங்கள் தாத்தா பாட்டிலாம் அவங்க இன்னொரு ஃபேமிலி, அவங்களுக்குன்னு வேறு வீடு இருக்குது, இது எங்கள் வீடு அப்படின்னு சொன்னான். இன்றைய கால சூழலில் இந்த குழந்தையினுடைய அந்த மழலையினுடைய உரையாடலினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்முடைய உறவுகளையே சற்று தள்ளிதான் நாம் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் கடவுள் அந்நியரையும் நாம் வரவேற்க வேண்டும், அயலாரிலும் நாம் கிறிஸ்துவை காண வேண்டும், அந்நியரையும் நாம் கடவுளாக பாவித்து அவர்களை திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை உபசரிப்பதன் வழியாக நாம் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம் என்ற ஒரு செய்தியை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நமக்கு வழங்குகின்றார். இன்னைக்கு வாசி கேட்ட முதல் வாசகத்தில் ஆபிரகாமினுடைய வீட்டிற்கு கடவுள் தாமாக வருகிறார். 3 ஆட்களாக வருகிறார். அந்த ஆட்களின் வழியாக கடவுள் தன்னுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்துகின்றார். ஆபிரகாம் வீட்டு முற்றத்தில் அமர்ந்து நம்மளை போல வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமையில் நல்லா ஓய்வு எடுப்போம். அதை மாதிரி ஆபிரகாம் ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய தோரணையில், வெளியில் வெப்பம் அதிகமாக இருக்குது, அதனால் வீட்டுக்குள்ளே வீட்டு முற்றத்தில் அமர்ந்து ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு 3 மனிதர்கள் தன்னுடைய இல்லத்தை கடந்து செல்வதை பார்க்கிறாரு. நம்முடைய இல்லத்தையும் பல மனிதர்கள் கடந்து சென்றிருப்பாங்க. இயன்ற வரைக்கும் யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது, யாரையும் பார்க்காமல் இருக்கிறது தான் நாம் விரும்புவோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. அந்த கடந்து செல்லக்கூடிய மனிதர்கள் என்ன செய்கிறாரு? தன்னுடைய இல்லத்திற்கு அவர் தாமாகவே வரவேற்கிறார். அவர்களை இளைப்பாற செய்கின்றார். வெளியில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால குடிக்க குளிர்ந்த நீரை கொடுக்கிறார். மனைவியை கூப்பிட்டு நல்ல மாவு பிசைந்த நல்ல சப்பாத்தி ரொட்டியை சுட்டி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய பணியாளர்களை கூப்பிட்டு நல்ல விருந்தை ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 3 மனிதர்களையும் நல்ல முறையில் உபசரித்து தன்னுடைய மகிழ்ச்சியை, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். அந்த 3 மனிதர்களும் ஆபிரகாமினுடைய உபசரிப்பில் கண்டு மகிழ்ந்தவர்களாக, உபசரிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த விருந்தில் பங்கெடுப்பதோடு மட்டும் நின்று விடாமல் ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு விட்டு செல்கின்றார்கள். இதோ நாங்கள் அடுத்த ஆண்டு வருவோம், அடுத்த ஆண்டு உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய மனைவி ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார் என்று ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் இந்த விருந்தினர்கள் வழியாக ஆபிரகாமுக்கு விட்டு செல்கின்றார். ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடைய அயலாரை கடவுளாக பாவித்து அந்நியரில் இயேசுவை கண்டு நாம் உபசரிக்கும் பொழுது அந்த அந்நியர்கள் வழியாக நம்முடைய வாழ்வும் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுகின்ற வாழ்வாக மாற்றம் பெறும் என்பதைத்தான் இந்த ஆபிரகாமினுடைய அந்த விருந்தினரை உபசரிக்கக்கூடிய அந்த நிகழ்வானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இறை வார்த்தையில் திருவிவிலியத்தில் இந்த விருந்தை பற்றி பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி தொடக்க நூலில் 18வது அதிகாரம், அடுத்த அதிகாரம் 19வது அதிகாரத்தை புறப்பற்றி பார்க்கும் பொழுது அங்கும் ஒரு விருந்தோம்பல் நடைபெறுகின்றது. 2 தேவதூதர்கள் லோத்தினுடைய வீட்டுக்கு போகிறாங்க, ஆபிரகாமினுடைய சகோதரர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே லோத்து இந்த 2 மனிதர்களையும் வரவேற்றுக் கொள்கிறார். லோத்து இந்த 2 மனிதர்களையும் வரவேற்பது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் பிடிக்கல. எல்லாருமே பொறாமைப்படுறாங்க. ஏனென்றால் இவர்கள் அழகிய தோற்றம் கொண்ட மனிதர்களாக இருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போடுகின்றார்கள். லோத்துவை தாக்கவும் செய்கின்றார்கள். லோத்துவை அந்த 2 வானதூதர்களும் காத்து கொள்கின்றார்கள். லோத்துவை மட்டுமல்ல, லோத்துவையும் அவருடைய குடும்பத்தினரையும் சேர்த்து அழைத்து கொண்டு ஊருக்கு வெளியே அனுப்பி அந்த சோதோம் நகரை தீக்கு இரையாக்குகின்றார்கள். கடவுளுடைய கருணை லோத்துவிற்கும் அவருடைய குடும்பத்திற்கு மட்டும் கிடைக்கின்றது. ஆகவே நாம் எந்த மனிதர்களிடத்தெல்லாம் கருணையோடு நாம் வெளிப்படுத்துகின்றோமோ அந்த கருணை உள்ளத்தை கடவுள் நம்முடைய குடும்பத்திற்கும் வெளிப்படுத்துவார் என்பது லோத்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். அரசர்கள் புத்தகத்தில் சாரிபாத் நகரில் ஒரு விதவை பெண் வாழ்ந்து வருகின்றார். தானும் தன்னுடைய மகனும் கடைசி உணவாக சாப்பிடக்கூடிய அந்த ஒரு குவளை, ஒரு கரண்டி மாவை வைத்து கொண்டு அந்த பெண்மணி வாழ்க்கை நடத்தி வருகிறார்.
அந்த கடைசி மாவில் ஒரு அப்பத்தை சுட்டு நானும் என்னுடைய மகனும் உணவு அருந்திய பின் இறந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பெண்மணி அமர்ந்திருக்கிறார். அப்படி அந்த ஒரு அப்பத்துண்டோடு இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு இறைவாக்கினர் எலியா வர்றாரு. அந்த வீட்டில் ஏற்கனவே கஷ்டம், ஏற்கனவே துன்பங்கள், ஏற்கனவே கொடிய பஞ்சத்தில் இருக்கிறாங்க. கடைசி உணவு, அந்த கடைசி உணவையும் கேட்டு யார் வாரா? இறைவாக்கினர் எலியா வருகின்றார். அந்த அம்மாவும் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய அடியாருக்கு அதை கொடுத்து விடுவோம், நமக்கு உணவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பற்றாக்குறையிலும் அந்த உணவை எலியாவோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். அதற்கு எலியா அந்த குடும்பத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னது? ஒருபோதும் அந்த குவளையில மாவு குறைவுபட்டதே இல்லை. அந்த பஞ்சம் தீரும் வரை அந்த வீட்டில் உணவுக்கு பஞ்சம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எலியா அந்த குடும்பத்திற்கு விட்டு செல்கின்றார். சின்ன ஓரிரு நாட்கள் அந்த அம்மாவினுடைய மகன் மரித்து போகின்றான். எலியா மீண்டும் அந்த குடும்பத்தை சந்திக்கிறார். அந்த குடும்பத்தில் மரித்த மகனுக்கு உயிர்ப்பு கொடுத்து அந்த குடும்பத்தை வாழச் செய்கின்றார். ஆகவே நாம் பிற மனிதர்களுக்கு இரக்கம் காட்டும் பொழுது கடவுள் நம்முடைய குடும்பத்திற்கு இரக்கம் காட்டுகிறார் என்பதை இந்த சாரிபாத்தில் வாழ்ந்த அந்த விதவி பெண்ணுடைய குடும்ப நிகழ்வானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்னைக்கு வாசி கேட்ட நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் ஒரு விருந்தில் பங்கெடுக்கிறார். மார்த்தா, மரியா, லாசர் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவால் மிகவும் நேசிக்கப்பட்ட குடும்பமாக இந்த குடும்பம் திகழ்ந்திருக்கின்றது. இறைமகன் இயேசு கிறிஸ்து மார்த்தாவை பெயர் சொல்லி அழைக்கிறார். எத்தனை முறை அழைக்கிறாரு? மார்த்தா, மார்த்தா. யாரெல்லாம் கடவுளால் 2 முறை பெயர் சொல்லி அழைக்கப்படுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஆபிரகாம், மோசே, மோசே. புதிய ஏற்பாட்டில் சீமோனே, சீமோனே. இப்படி 2 முறை எந்த மனிதர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளுடைய அன்புக்குரிய மனிதர்களாக இருக்கிறார்கள். இப்போ மார்த்தா, மார்த்தா என்று அழைக்கும் பொழுது இந்த மார்த்தாவினுடைய குடும்பம் இயேசுவினால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக பார்க்கப்படுகிறது. இந்த மார்த்தா, மரியா, லாசர் குடும்பத்தை போல நம்முடைய குடும்பங்களும் இயேசுவால் நேசிக்கப்பட்ட குடும்பங்களாக மாற்றம் பெற வேண்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவை உபசரிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடனே ரொம்ப பரபரப்பாக இந்த குடும்பம் மாற்றம் பெறுகின்றது. மார்த்தா சமையலறையில் போய் இயேசுவுக்கு பிடித்த உணவுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய கடின உழைப்பை அதில் காமிக்கிறாங்க. வந்திருக்கிற இயேசுவை வயிறார, வாய்க்கு ருசியாக அவருக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறது மார்த்தாவினுடைய உள்ளமாக இருக்குது. மரியாவோ மிகவும் எளிமையாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து இயேசு சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த கால பெண்களுக்கு ஒரு போதனை கூடத்தில் போய் ஒரு போதகர்கிட்ட ஒரு போதனையை கேட்க முடியாது. ஆனால் இயேசு தாமாக இல்லத்துக்கு வந்திருக்கிறதுனால அவர் மிகப்பெரிய போதகராக இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பரபரப்பையும் அப்படியே விட்டுட்டு இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை உள்வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த இருவர்களுக்கும் நடைய இருக்கக்கூடிய போட்டி, அக்கா தங்கச்சிக்கு நடைய இருக்கக்கூடிய போட்டி. ஆண்டவரே, நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய சகோதரியை கொஞ்சம் எனக்கு உதவி செய்யும்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னே இயேசு சொல்றாரு, 2மே தேவையான ஒன்றுதான். விருந்தும் தேவை, உபசரிப்பும் தேவை. ஆனால் இதில் எது மிகவும் உன்னதமான பங்கு பெறுகிறதா? இந்த மரியாவினுடைய உள்ளம்தான் உன்னதமான முதலிடம் பெறக்கூடிய ஒரு பண்பாக மாற்றம் பெறுகின்றது. எது உண்மையிலேயே கடவுளுக்கு தேவை, உணவா உள்ளமா என்று பார்க்கும் பொழுது மரியாவினுடைய உள்ளம்தான் இயேசுவுக்கு தேவையான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் மார்த்தாவை போல மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்ட மனிதர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுள் விரும்புவது என்ன? கடவுளுக்கு தேவையான உள்ளம் நம்மிடம் இருக்கின்றதா? ஆண்டவருக்கு தேவையான நேரத்தை நாம் கொடுக்கின்றோமா? மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாமும் உள்வாங்கி ஆண்டவருக்கு உகந்த மனிதர்களாக வாழ்கின்ற ஒரு அந்த அன்பை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோமா? உபசரிப்பு என்றாலே அன்பை வெளிப்படுத்துவதுதான். நம்முடைய அன்பை நாம் கடவுளுக்கு எவ்வாறாக நாம் வெளிப்படுத்த இருக்கிறோம் என்பதை தான் இன்றைய மறையுரையினுடைய மைய சிந்தனையாக இருக்கின்றது. கடவுள் எத்தகைய அன்பை நம்மிடம் எதிர்பார்க்கிறார்? அந்நியரில் இறைவனை காண்பதும் அந்நியரை வரவேற்று உபசரிப்பதும் நீ எனக்கு செலுத்தக்கூடிய அன்பாக இருக்கும் என்பதுதான் இன்று கடவுள் இறைவார்த்தையின் வழியாக நமக்கு வழங்கக்கூடிய சிந்தனையாக இருக்குது. இன்னைக்கு நம்முடைய இல்லத்தையும் தேடி எத்தனையோ மனிதர்கள் வருவாங்க. ஒரு பங்கு சாமியார் வீட்டுக்கு வாராருன்னா என்ன நினைப்போம்? ஆகா, எந்த கோயிலுக்கு டொனேஷன் கேட்டு வாராரோ அப்படின்னு நினைப்போம். ஒரு அருள் சகோதரி வீட்டுக்கு வராங்கன்னா ஆகா, நம்ம பொம்பளை பிள்ளை யாரையும் சிஸ்டராக
கூப்பிட வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். நம்முடைய உடன் பிறந்தவர்களை வீட்டுக்கு வராங்கன்னா என்ன கஷ்டத்தில் இருக்கிறானோ, எவ்வளவு காசு கேட்டு வாரானோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுன்னு நினைப்போம். இன்னொருத்தர் யாராவது நண்பர்கள் வீட்டுக்கு வராங்கன்னா நம்மளே பல கஷ்டத்தில் இருக்கோம், அவன் கஷ்டத்தை நம்மகிட்ட சொல்லி கேட்கறதுக்கு நம்ம நேரத்தை எடுக்க வாரானேன்னு தோணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு நாள், அந்த நாள்லையும் நம்மளை தூங்க விட மாட்டுக்கான், நம்மளை ரெஸ்ட் எடுக்க விட மாட்டுக்கான்னு சொல்லிட்டு பல நேரங்களில் இத்தகைய புலம்பல்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய மனநிலையில் கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நமக்கு இன்று ஆண்டவர் வழங்கக்கூடிய வார்த்தை, வீட்டுக்கு யாரு வந்தாலும் மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்று பாருங்கள், ஏனென்றால் அவர்கள் வழியாக உங்களுடைய இல்லங்களை நான் ஆசீர்வதிக்க இருக்கிறேன். அது எந்த விருந்தினராக இருந்தாலும் அந்த விருந்தினரை நீங்கள் அந்நியராக பாராமல் அவர்களை நீங்கள் கடவுளாக பாருங்கள், இயேசுனுடைய சாயலாக பாருங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி 25வது அதிகாரத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் அந்நியராக இருந்தேன், என்னை காண வந்தீர்களா, நீங்கள் என்னை வரவேற்றீர்களா என்று கூறுவார்கள். நமது இல்லத்தை தேடி யாரு வந்தாலும் அவர்களை நாம் யாராக பார்க்க வேண்டும்? மற்றொரு இயேசுவாக பார்த்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பதில் நாம் நிறைவு காணும் பொழுது கடவுளும் தேவைக்கு அதிகமாக நம்முடைய வாழ்விற்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதுதான் இன்றைய ஞாயிறு வழிபாட்டினுடைய மைய சிந்தனையாக இருக்குது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, பரபரப்பான ஒரு சூழலில் மார்த்தா போல நாம் இயங்கிக் கொண்டிருந்தாலும் மரியாளை போல கொஞ்ச நேரத்தை இயேசுவுக்காக ஒதுக்குவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்வாங்குவோம். நம்முடைய அயலாரை இயேசுவாக பாவித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதன் வழியாக நம்முடைய விண்ணக தேவைகளை கடவுள் நமக்கு நிறைவு செய்து கொடுப்பார். ஆமென்.